தமிழ்நாட்டில் நடந்த தேர்தல்லையே 2026 மாநில சட்டமன்ற பொதுத் தேர்தல் ரொம்ப விசித்திரமான தேர்தலாக நான் பார்க்குறேன். காரணம், ஒரு புதிய கட்சி 2 ஆண்டு காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கி பெரும்பான்மைக்காக காத்திருக்கின்றது. எதிர்க்கட்சியாக வந்த திமுகவினுடைய தலைவரும் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் எதிர்க்கட்சிக்குள்ளே போக முடியலை. அப்போ ஆளுங்கட்சியும் ஆட்சி அமைக்க முடியலை. 2026 தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவரும் சட்டமன்றத்துக்குள்ளே போக முடியல. இது இப்போ ஆளுங்கட்சி ஆக போகக்கூடிய தாவேக்காவுக்கு எந்த கட்சிகள்லாம் நடுவில் ஒரு பக்கம் காணாமல் போயிருச்சு. அதிமுக எதிர்க்கட்சியாக கூட ஆகலை. கரெக்ட். ஆளுங்கட்சியாக கூட ஆக முடியலை அப்படிங்கிறது. புதிய கட்சி வரும்போது இதே 2011 எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழந்தது தான் திமுக. அதே மாதிரி தான் இப்ப இழந்திருக்குது. அதெல்லாம் நம்ம இல்லை. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் தன்னுடைய தொகுதியில் 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். 234 வெற்றி பெறுவோம் என்று சொன்ன திமுகவின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் தாவேக்காவிடம் தோல்வியுற்றார். இதுதான் விசித்திரமான தேர்தல்னு பார்க்கிறேன். ஆகையினால இப்ப நீங்க கேட்ட அடுத்த கேள்வி, யாரெல்லாம் ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படின்னு கேட்டா அதை இப்ப சொல்ல முடியலைங்க. ஏன்னா யாரு ஆதரவு தெரிவிப்பாங்களோ தூய கட்சி அப்படின்றது இன்னைக்கு 108ஓட நிக்குது. இந்த 108 107 தான் கணக்கு. ஏன்னா திருச்சி கிழக்குல மீண்டும் ராஜினாமா பண்ண போறாரு. தேர்தல் வரப்போகுது. அப்ப இந்த 107 மீண்டும் 118ஆக மாறணும் அப்படின்னா அதற்கு யாரெல்லாம் ஆதரவு தெரிவிக்க போகிறார்கள் இதுவரைக்கும் எதுவும் தெரியலைங்க.